Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதிதிராவிடர் அரசினர் மாணவர் விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி ஏற்பட்டதை அடுத்து மயக்க நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வீரராகவன் வழங்க கேட்கலாம். வீரராகவன், வணக்கம். வணக்கம் மேடம். நிச்சயமாக வாணியம்பாடியில் அரசினர் ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதியில் காலை சிற்றுண்டி சாப்பிட்ட 4 பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெற்றோர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் ஆதிதிராவிடர் அரசினர் மாணவர் விடுதியில் 26 மாணவர்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பயிலக்கூடிய 26 மாணவர்கள் இங்கு தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை சிற்றுண்டி சாப்பிட்ட 4 மாணவர்களுக்கு ஜெயகாந்தன், கௌசிக், கவியரசன், லோகேஷ் என சொல்லக்கூடிய 4 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு திடீரென மயக்கமான நிலையில் இருந்த பள்ளியில் இருந்த மாணவர்களை அங்கிருந்த பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சில மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் இங்கு மயக்கமான நிலையிலும் ஓய்வு எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த அரசினர் மாணவர் விடுதியில் தொடர்ந்து மாணவர்களுக்கு முறையான உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்குவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வாரத்திற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய முட்டை மற்றும் அசைவ உணவு, காய்கறிகள் கூட சரியான முறையில் அந்த சாம்பாரில் காய்கறிகள் கூட போடுவதில்லை எனவும் மாணவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. குறிப்பாக நேற்று தென்காசி மாவட்டத்தில் முதியோர் இல்லத்தில் இது போன்ற உணவு சாப்பிட்ட 4 முதியோர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த அரசு மற்றும் தனியார் முதியோர் மற்றும் மாணவர்கள் விடுதிகளில் அரசு முறையான ஆய்வு மேற்கொள்வதில்லை எனவும் முறையான பராமரிப்பு போன்ற உணவு வகைகளை கட்டுப்பாடுடன் மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் வழங்குவதில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்த திராவிட மாடல் அரசு அரசினர் மாணவர் விடுதி, முதியோர் விடுதிகளில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது போன்ற மாணவர்களுக்கும் முதியோர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்ட பின்னரே தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்வது, அதிகாரிகள் அந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறுவது போன்ற நடவடிக்கைகளே உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். மேலும் இந்த அரசினர் மாணவர் விடுதியில் தொடர்ந்து இந்த விடுதி காப்பாளர் என்று சொல்லக்கூடிய அவர் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியில் வெறும் பொங்கல் மட்டும் ஒரு பக்கெட்டில் மட்டும் அந்த பொங்கல் 26 மாணவர்களுக்கு ஒரே பக்கெட்டில் ஒரு கரண்டி வழங்கக்கூடிய அளவில் தான் போடுவதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அந்த விடுதி காப்பாளர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குறிப்பாக அரசினர் மாணவர் விடுதி மற்றும் அரசு துறை சார்ந்த பல்வேறு பள்ளி கல்லூரி விடுதிகளிலும் இதே போன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அருண்.